நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11, 12 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கலைஞர் கைவினை திட்டம் குன்றத்தூரில் எப்போது தொடங்கப்பட உள்ளது? எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18 தொடங்க போகிறாங்க. சரிங்களா? கலைஞர் கைவினை திட்டம் வந்து எங்கே தொடங்க போகிறாங்கன்னா குன்றத்தூரில் ஏப்ரல் 18 வந்து தொடங்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டத்தில் எத்தனை சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது? எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25% வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? கலைஞர் கைவினை திட்டம்னாலே வந்து இந்த கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கானது தான். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 25% வரைக்கும் மானியம் வந்து கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கல்லூரி முடித்து வரும் மாணவர்களுக்கு தொழில் முனைவர் ஆக்கும் திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நிமிர்ந்த நெல். அடுத்த விஷயம் பாருங்கள், 2025 ஆண்டிற்கான பாரதிய பாஷா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். 2025 ஆண்டிற்கான பாரதிய பாஷா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளது? எந்த மாநிலம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? எங்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீலகிரியில் தான் வந்து தொடங்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் வந்து நீலகிரியில் வந்து தொடங்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025 ஆண்டிற்கான தேசிய கடல்சார் வருணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜேஷ் உன்னி அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 ஆண்டிற்கான தேசிய கடல்சார் வருணா விருது வந்து ராஜேஷ் உன்னிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தேசிய பழங்குடி இளைஞர் விழா வந்து எங்கே நடைபெற்றது? தேசிய பழங்குடி இளைஞர் விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மிசோரத்தில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேசிய பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குஜராத் மாநிலம் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. எந்த இதுன்னு பார்த்துக்கோங்க, தேசிய பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டு பட்டியலில் குஜராத் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மகப்பேறு இறப்பு காலப்பட்டியலில் இந்தியாவுடைய இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ப்ளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ப்ளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்கள், உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டெல்லியில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போ ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐடைய ரிப்போ வீதம் வந்து 6.25% வந்து இருந்துச்சு. 6.25% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ வந்து ரிப்போ ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% வந்து ரிப்போ ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலகின் முதல் 3D ரயில் நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? உலகின் முதல் 3D ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏப்ரல் 14. அவ்வளோதான், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.